தக்காளி சாதம் செய்யணும்னு ஆசையாக இருந்ததுங்க. தக்காளி சாதம் செய்யணும், அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு முதல்ல குக்கரில் எண்ணெய் நெய் சேர்த்து ஊற்றிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் போட்டுட்டு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டையும் போட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் ஒரு வெங்காயம் நல்ல பெரிய வெங்காயம் நறுக்கி போட்டுட்டு, புதினா நிறைய போட்டால் தாங்க நல்லாயிருக்கும் தக்காளி சாதத்துக்கு. புதினா, அதுக்கப்புறம் தக்காளி ஒரு 5-6 தக்காளியை நல்லா வதக்கிக்கணும். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நெய் கொஞ்சம் விட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் இதை போட்டவுடனே நம்ம மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள் இது எல்லாத்தையுமே போடுங்க. இது சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு நல்ல வாசனையாக நல்லாயிருக்கும். இது மாதிரி போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி இது பட்டாணி நான் ஊற வச்சுருக்கேங்க. ஏன்னா பட்டாணி போட்டால் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் பட்டாணி ஊற வச்ச பட்டாணியை அதையும் போட்டு வதக்கிட்டு வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றிட்டு அரிசி ஊற வச்ச அரிசியும் போட்டுட்டு உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா கொதிக்க விட்டு குக்கரை மூடி வச்சு 3 சவுல் விட்டேன். இப்போ சூப்பரான தக்காளி சாதம் ரெடிங்க. சப்ஸ்கிரைப்